Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அதுவே போதுமானது. நீங்கள் நல்லபடியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது CS 3401 அல்காரிதம் பேப்பரோட ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது இது வந்து 2 மார்க் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ப்ளஸ் ஆன்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப் ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து எந்த இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வாட் டு யூ மீன் பை அல்காரிதம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2008, மே ஜூன் 2013, ஏப்ரல் மே 2017 இந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தா ப்ராக்கெட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எப்போ கேட்டாங்க அப்படிங்கிறது. சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணலாச்சு பார்த்தா பார்த்துக்கலாம். ஏன்னா ப்ராக்கெட்டில் இப்போ 10th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் யூ மீன் பை ஒஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சி ஆஃப் அண்ட் அல்காரிதம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது நவம்பர் 2017 கேட்ட கொஸ்டின். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிஃபைன் தி அசம்ப்டிக் நோட்டிஃபிகேஷன். சரியா? நோட்டேஷன் பிக் ஹோ. சரியா? இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டிருக்காங்க. மே 2008, அதுக்கப்புறம் ஏப்ரல் மே 2012, அப்புறம் 13 ரெண்டுலையுமே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நாம் கொஸ்டின் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்கெட்லேயே அந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். அதனால் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃபைன் தி அசம்ப்டிக் அதாவது நொட்டேஷன் யூஸ்டு ஃபார் பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் அண்ட் ஒஸ்ட் கேஸ் அனாலிசிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 3 எக்ஸாமில் இது வரைக்கும் என்ன பார்த்தா கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி நமக்கு எல்லா யூனிட்டுக்குமே கொடுத்துருக்கோம். அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம என்ன பண்ணி நம்ம ஏன்னா நமக்கு வந்து 17 தான் எக்ஸாம் வருது. சரியா? அதுக்குள்ளே இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறையா வரும். சரியா? இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுவே போதுமானது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.